இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் பார்த்தோன்னா இஸ்லாமியர்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் நம்ம தளபதியும் பார்த்தோன்னா ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்மளுக்கும் பார்த்தோன்னா ஒரு பெருமை, ஒரு வெற்றியும் கூட அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தளபதி கூட பார்த்தோன்னா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு பார்த்தோன்னா எதிராக நம்ம தளபதி ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில். அதாவது இந்த சட்டம் பார்த்தோன்னா இஸ்லாமியர்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது, அவரோட சொத்துக்களெல்லாம் பார்த்தோன்னா பறிமுதல் பண்ணி பிடுங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா முதல்ல இருந்த மாதிரியே வகுப்பு சட்ட திருத்தம் இருக்கணும், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி மட்டும் இல்லாமல் திமுக சார்ந்தவங்க, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா மனு கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ அதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா விசாரித்து அதுக்குண்டான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வகுப்பு திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது, ஏற்கனவே பதியப்பட்ட வகுப்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். ஸோ இதுக்குண்டான ஒரு இடைக்கால தடை பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்கு. இவங்க கொடுத்துருக்கிற எல்லா மனுவும் எடுத்து விசாரிச்சுட்டு பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனை, யாருக்கு பார்த்தோம்னா இது ஒத்து வராது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா முன் வச்சு இந்த ஒரு தீர்ப்பை பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் வேணாம். ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது அது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா எதிர்த்து குரல் கொடுப்போம், எது பார்த்தோன்னா வழக்கு தொடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் பார்த்தோன்னா பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா விசாரிச்சு தான் இப்போ ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம தளபதி அதை வரவேற்று பார்த்தோன்னா எந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தளபதி ஒரு அறிக்கை என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, வகுப்பு திருத்த சட்டத்தின்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வகுப்பு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா, இஸ்லாமியர்களின் உரிமையான வகுப்பு வாரியம் தொடர்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்தது. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன். தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என தீர்மானமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாசிச அணுகுமுறைக்கு எதிராக நாம் தொடங்கிய சட்ட போராட்டத்தில் நமக்கு துணையாக இருந்து இந்த உத்தரவை பெற்றுத்தந்த மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் சிங்வி அவர்களுக்கும் அவருடைய வழக்கறிஞர் குழுவினருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. இந்த வழக்கில் பார்த்தோம்னா வாதாடின அபிஷேக் சிங் இவர் யார் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்தவர். ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இவர் இருந்தார். ஸோ இவர் தான் பார்த்தோம்னா தளபதி தரப்பில் தாவேக தரப்பில் பார்த்தோம்னா வாதாடி இருக்காரு. அதுக்குண்டான ஒரு வெற்றியும் பார்த்தோம்னா பெற்று தந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம தளபதி நன்றி தெரிவிச்சிருக்காரு. ப்ளஸ் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கின உச்சநீதிமன்றத்துக்கும் பார்த்தோம்னா அவர் அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்றிய அரசு பார்த்தோம்னா எதிர்த்து நம்ம சட்ட போராட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது இந்த அளவுக்கு பார்த்தோன்னா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பெருமையாக பார்க்குறேன். இதே சைடு பார்த்தோன்னா இதே மாதிரியான ஒன்றிய அரசு கொண்டு வர பிரச்சனைகளுக்கு மக்கள் கூட நான் துணையாக நிற்பேன், இஸ்லாமியர்களுக்கு துணையாக நிற்பேன் அப்படிங்கிறது தளபதி இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதும் கூட இந்த சங்கி குரூப்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய டென்ஷன் ஆகும்ல. ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த திமுக குரூப் விஜய் சங்கி அப்படின்னாங்க. ஒரு சங்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கை கொடுத்து அது கூட பார்த்தோன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா அவர் அந்த மாதிரி பாராட்டி பார்த்தோம்னா பேசுவாரா, ஒன்றிய அரசு எடுத்து பேசுவாரா அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பார்த்தோன்னா இந்த திமுக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது இந்த சங்கிகள் பார்த்தோம்னா விஜய் அவர் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ன ஒரு நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் மதவெறி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தோன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அப்படி என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த லூஸ் தனமான சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் இப்தார் நோவு நடந்துச்சுல்ல, சென்னையில் நடந்துச்சுல்ல, அது நடந்தே 1 மாதம் ஆகுச்சு. ஸோ அப்போ நடந்த அந்த விழாவில் நம்ம தளபதி பார்த்தோம்னா பாவம் பண்ணிட்டாராமா. அதாவது குடிகாரர்களை சூதாட்டக்காரர்கள் எல்லாம் பார்த்தோம்னா உள்ளே கொண்டு விட்டு அந்த மதத்தை பார்த்தோம்னா கொச்சப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டார். அதனால் சென்னையில் இனிமேல் எங்கேயுமே பார்த்தோன்னா விஜய் அவர்களை இஸ்லாமியர்கள் கூப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. யார் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு நபர் தான். பார்க்கும்போதே தெரியும், பீஸ்ட் படத்தில் இவர் வில்லனாக போட்டிருந்தாங்க கூட பார்த்தோம்னா படம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும் போல அந்த மாதிரி ஒரு நபர் தான். ஸோ இவர் பார்த்தோன்னா விஜய் வேறு நிறைய படங்களை இஸ்லாமியில் சித்தரிக்கிறது, தீவிரவாதிகளை சித்தரிக்கிறார் அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் எதுவுமே புரியாது அப்படிங்கிறது தெரியும். அதனால் நம்ம அந்த டாபிக்குள்ளே போவேன்னா, இப்போ விஜய் அவர்கள் சூதாட்டக்காரர்களையும் குடிகாரர்களையும் பார்த்தோன்னா அந்த இஃப்தார் நோம்புக்கு கூப்பிட்டு வந்தாரா அப்படின்றதுக்குண்டான ஒரு ஆதாரம் இவங்க காட்டுவாங்களான்னா காட்ட மாட்டாங்க. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வரார் அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் வரதா செய்யும். அங்கே வெளியே நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனால் உள்ளே பார்த்தோம்னா எதுவுமே நடக்கல, ரொம்பவே பார்த்தோம்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஆதரிச்சாங்க, அந்தளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அந்தளவுக்கு பார்த்தோம்னா மரியாதை நிமித்தமாக அனுப்பி வச்சாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு.
சரி ஓகே, இப்போ சொல்கிற இவர் ஒரு மாதமாக என்ன பண்ணிட்டு இருந்தார், கோமாவில் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லை. விஜயாவில் பார்த்தோன்னா இப்போ தான் இஸ்லாமியர்களோட நோன்பு கொண்டாடணுமா, இவர் என்ன கோமாவில் இருந்தார் அப்படின்னு கேட்குற சில தற்கொலைங்க. இந்த நோன்பு நடந்து முடிஞ்சே பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த குற்றச்சாட்டு இவர் கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்னா இந்த வச்ச நபர் இவர் பார்த்தோன்னா என்ன கோமாவில் இருந்தாரா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் எந்த கட்சி சேர்ந்தவர் அப்படின்னா பிஜேபி சேர்ந்தவர். ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் பார்த்தோம்னா பிஜேபியில் இருக்கார். பிஜேபிக்கு ஆதரவாளர். இந்த வகுப்பாரி சட்ட திருத்தம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிற ஒரு நபர் இவர். அப்படின்னா சொல்லவே இவர் சங்கீதா, பியூர் சங்கீதா, அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா நம்ம வந்து இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு பொய் பம்பத்தை கட்டமைச்சிட்டு தெரியுற இவங்க பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எடுத்து கேள்வி கேட்குறாங்களாமா. இப்போ விஜய் மதவெறி அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்விட்டரில் போனால் என்ன ஆயிர போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சென்னையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பார்த்தோன்னா தளபதி வரவேற்றுட்டு தான் இருக்காங்க. இவர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் யார் இஸ்லாமியர்கள் கூப்பிடாமல் இருக்க போகிறது கிடையாது. தளபதியும் பார்த்தோன்னா அவங்களுக்காக போய் நிற்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாம் தொடர்ந்து நடக்கதான் போகுது. ஸோ சங்கி அப்படிங்கிற பேரில் இந்த இஸ்லாமிய நபர் செய்யக்கூடிய ஒரு நபர் தான், ஒரு செயல் தான் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற இந்த விஷயம். சரி ஓகே, இந்த ஒரு மாதமாக கொடுக்காதவர் இப்போ சடனாக ஏன் கொடுக்கணும்? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பார்த்தோம்னா தளபதி திமுக இவங்களாம் தொடுத்த இந்த கேஸ் பார்த்தோம்னா வந்து இடைக்கால தடை வச்சிருக்கு இந்த வகுப்பறி சட்ட திருத்தத்துக்கு. அந்த கோபத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ இதுதான் பார்த்தோன்னா சங்கித்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் லூசுத்தனமாக அந்த திமுக ஆஃபீஸ் எல்லாம் விஜய் சங்கித்தனம்னு பேசிகிட்டு இருந்தாங்களே, இப்போ என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. விஜய் அவர்களுக்கு திமுக சைடு இருந்தும் பிரச்சனை, பிஜேபி சைடு இருந்தும் பிரச்சனை, எல்லா சைடும் விஜய் அவர்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அது விஜய் அவர்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கா? அரசியல் தலைவர்களோட ஃபேமிலியிலேருந்து வந்தாரா? எதுவுமே கிடையாது. 50 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் அப்படின்னு கூட பேசிக்குவாங்க. அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற நபர்கள் எல்லாம் பார்த்தோன்னா விஜய்க்கு குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக வந்த ஒரு நபருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலனுமே இல்லாமல் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு முன்னாடி நின்று இப்போ 2வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்காரு அரசியலில். இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்து கூட பார்த்தோன்னா அதில் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் பின்புலனும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்ததாக பெருசாக நம்மளுக்கு தெரியுதே தவிர இந்த 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி அப்படின்னு பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. அவங்களும் விஜயம் ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. விஜய் அவங்களோட ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அவர் மட்டும் தான் நிற்கிறாரு. இப்போ கூட பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை தவிர்த்து நிறைய பேருக்கு தளபதி ரசிகர்களுக்கும் தளபதி தொண்டர்களுக்கும் கட்சியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. தளபதி தான் தெரியும், அவ்வளோதான். அந்த ஒரு மனிதரே பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு தடையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் அரசியலில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மையாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதுக்குண்டான ஏற்பாடுகளை பார்த்தோன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. விஜயில் பார்த்தோன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கட்டமைச்சிருந்தார் அப்படின்னா இப்போ பலமான ஒரு கட்சியாக நம்ம கட்சி இருந்திருக்கும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் வந்து ஒவ்வொருபடியாக அரசியல் கற்றுட்டு இருக்காங்க. இனிமேல் நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. தளபதி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த ஒரு வழக்கு பார்த்தோன்னா வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதுக்கு பார்த்தோன்னா காங்கிரஸை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஆதரவாக இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதும் இன்னும் பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தளபதி வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்கள் சைடும் தளபதி இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை முன்னெடுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே பார்க்கும்போது இன்னும் எனர்ஜிட்டியாக சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா பார்க்கலாம், ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வருது. ஸோ கண்டிப்பாக இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முதல் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திமுக ஆஃபீஸ் விஜய் வந்து சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்குமா? இருக்கும், ஏதாவது உளருவாங்களா, ஏதாவது உளறி தானே ஆகணும். சரி, அது என்ன உளறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த பிஜேபி கட்சி சேர்ந்த அந்த சங்கி அப்படின்ற பேரில் இருக்கிற அந்த இஸ்லாமியர் வந்து விஜய்க்கு பார்த்தோன்னா எதிராக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருல, அந்த கருத்து பார்த்தோம்னா இதுவாக கூட நம்மளாம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.